இங்க வர்றா, பெரியவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுல அநேக ரகசியங்கள் தொக்கி நிற்கும். இதை சின்ன பசங்க கண்டுக்கவே கூடாது. அதே போல பெரிய மனுஷன் சின்னத்தனமா நடக்கும்போது நாங்க சின்ன பசங்களா இருந்தாலும் உங்களை கண்டிக்காம இருக்க கூடாது. இப்ப என்னடா செய்யணுங்கிற? மாணிக்கம் பிள்ளையோட குடும்பத்தை நம்ம வீட்டோட கொண்டு ஒரு காலம் முடியாது. இல்லைன்னா அவங்களுக்கு நிறைய பண உதவி செய்து அவங்க குடும்பத்தை ஆதரிக்கணும். அதுவும் முடியாது. எதுவுமே முடியலன்னா மாணிக்கம் பிள்ளையனுடைய மகள் கௌரிய எனக்கு கட்டாயமா கண்டிப்பா நிச்சயமா கல்யாணமே செய்து கொடுத்து ஆகணும். கௌரியா? ஆமா. உனக்கா? ஆமா. என்னடா சொல்ற? நடக்க போறத சொல்றேன். சொத்துக்கு விதி இல்லாத மக உனக்கு சம்சாரமா வரணுமா? ஆமா ஆமா ஆமா. அரிசி போட அவனை பார்க்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. அரைச்சா போங்கப்பா, உங்க கூட பேசவே எனக்கு சங்கடமா இருக்கு. என் வைத்தியத்தை கொட்டிக்காத. லட்சாதி பிரபு கந்தசாமியின் மகள் கமலம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காடா, காத்துக்கிட்டு இருக்கா. அப்பா, லட்சாதிபதியின் மகள் கமலம், ஆனால் லட்சணம் உள்ளவள் கௌரி. பணத்திற்கு அதிகாரியாயிருக்கலாம் கமலம், குணத்திற்கே அடிமையானவள் கௌரி. கமலம் வாழ்ந்தவள், இன்னும் வாழப் போகிறவள். ஆனால் கௌரியோ தாழ்ந்தவள், தரித்திர நிலையிலே உள்ளவள். தன்னை மணக்க எவனும் முன்வர மாட்டான் என்பதற்காக தற்கொலை செய்து கொள்ளக்கூட தயாராய் இருப்பவள். அப்பா, ஜாஸ்தி பேசாதரா. இதான் உங்க முடிவா? ஆமா. அந்த மாணிக்கம் உள்ள மக கழுத்துல நீ தாலியை கட்டவும் கூடாது, நான் அதை பார்க்கவும் கூடாது. இதுதான் என் முடிவான அபிப்பிராயம். ஆல் ரைட், நான் பாத்துக்கிறேன். நானும் பாத்துக்கிறேன். என்ன? நான் பாத்துக்கிட்டே தானே நிக்கிறேன்.